ஐயோ சத்யா ஏன்டா அவசரப்பட்டுக்கிட்ட? தம்பி எவ்வளவு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. எம்மாடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் ஆகலாமா? தம்பி ஏன் தம்பி கொஞ்சம் கோவக்காரன். வரட்டாமாடி வர்றேன். நல்ல முடிவு சொல்லுவேன்னு நினைக்கிறேன். வர்றேன். சத்யா யாரா அது? யாரா அவங்க? யாரார உள்ள வந்து வரலிட்டு போறாங்க? எனக்கு அதெல்லாம் சீக்கிரம் போ, வேகமா போ போ. எங்க பார்த்து வண்டி ஓட்டுற? முன்னாடி போ. விட மாட்டேன்டா. போ உள்ள சத்தியமா எனக்கு வைக்கல. நீ அவன் யாருன்னு தெரியுமாடா அவனுக்கு? அவனுக்காக உயிரை கூட கொடுப்பான்டா. சத்யா, நீ சொன்ன மாதிரி பாண்டி தம்பி நான் கடத்தியாச்சு. சீக்கிரம் முனி பேசுறேன். சத்யாவோட ஆட்கள் என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. என்னடா சொல்ற? அண்ணா பயமா இருக்குண்ணே. நம்ம ஆட்களோட சீக்கிரமா வாங்க. பயப்படாத பயப்படாத, அண்ணன் இருக்க. பயப்படாத. எங்க இருக்க? எங்க இருக்க சொல்லு. அண்ணா கல்கோர கீழே நிக்கிறேன். சீக்கிரமா வாங்க. வந்துடுறேன் இப்ப வந்துடுறேன். நீ பயப்படாத, சீக்கிரமா வாங்க. சீக்கிரம் போய் தொலையடா. தனியா போகுது எத்தனை வாட்டி சொல்றது? போய் தொலையடா. சத்யா, என் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல உன்னை சும்மா விட மாட்டேன். சத்யா, அங்க வந்து பார்க்கும்போது என் தம்பிக்கு எதனா ஒண்ணு ஆயிடுது. ஐயோ, டேய் சீக்கிரம் போய் தொலையடா. போடா. ஏய், உன்னை கடத்த சொன்னத நான் தான்டா. இப்ப நீயே பாண்டிக்கு போன் போட்டு சத்யா கடத்தறதா சொல்லிட்டியா? இப்ப நான் உன்னை கொன்னா பழி யாரு மேல விழும்? சத்யா மேல விழுமா? எனக்கு வேற வழி தெரியலடா. சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ. லெஃப்ட்ல கட் பண்ணு. முனி, டேய் முனி. ஐயோ, அண்ணா வந்துருக்கடா. ஐயோ முனியா. ஐயோ அண்ணா வந்துருக்கடா. டேய் என் தம்பி போட்டாடா. ஐயோ என் தம்பி விட்டு போயிட்டாரு. முனியா 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 முனியா. சத்யா
ஏய், யாருப்பா? ஏய், எங்க உன் பையன்? எங்க உன் பையன்? என் தம்பியை கொன்னுட்டு எங்கடி ஒளிச்சிருக்கான்? ஏய், சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டேன். உன் குடும்பத்தை அழிச்சிருவேன். ஏய், விடுங்கடா. ஏய், எங்கடி உன் அண்ணன்? சொல்ல மாட்டேன். விடுங்கடா. விடுங்கடா. வாடா. ஏய், ஏய். ஐயோ. ஐயோ. அடிக்கடா. அம்மா மேல கை வைக்கிறியா? எதுக்கு நம்ம கூட அவங்க கூட போய் பாப்பா நீ வாடு சத்யா ஒன்னவர்ல வந்துடும் போ போ குடியா பணத்தை குடு. 1 ஹவர்ல வந்துடும் இல்ல நான் உள்ள வந்துருவேன் மாப்பிள. அப்படி பணத்தை எப்படி உன் மாமட மகத்துவம். இப்ப இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? பட்டப்பவளையில ரூம் போட்டு பண்ணா தெரிஞ்சு போகும்னு சீட்டடிவன்ல விபச்சாரம் பண்றியா? வண்டி ஓவர் ஆடுறான். 5 பேர் மாமா. 5 பேரா? ஆமா. அப்படியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா சார். இங்க போண்டான்னு ஒருத்தன் வந்து சீட்டேடு வேன்ல விபச்சாரம் நடத்துறேன். நீங்க வேகமா வந்தீங்கன்னா கையும் கால்மா பிடிக்கலாம். இன்னைக்கு நீ மாட்டுனடி. ஏய் பணத்தை சீக்கிரம் குடுறா, ஆட்டையை போட்டுறாதே. எண்ணி எண்ணி பார்க்க இன்பம் கொண்டாடுதே, என்னை அறியாமல் மனம் துள்ளி விளையாடுதே, துள்ளி விளையாடுதே, துள்ளி விளையாடுதே. ஐயோ நான் இல்ல. சொல்டா. டேய் நடு ரோட்ல வேன்ல உபச்சாரம் பண்ண பண்றீங்க? இல்ல சார். ஆஹா இருடி சார். கையெடுங்க சார், கையெடுங்க சார். சும்மா வந்துட்டு சார் நான் தப்பு பண்ணல. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு அதோ நிக்கிறாரு. நீங்க அவரை போய் கேளுங்க சார். அண்ணே என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க பாட்டு அடிக்க வர்றாங்க. வாங்கண்ணே வந்து சொல்லுங்கண்ணே. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன் சார். வாங்க சார் அங்கே போய் கேட்கலாம். வாங்க சார், போய் அங்க கேட்டா தான் உண்மை தெரியும். சைஸா சிக்க வச்சுட்டாங்க. இவனை மாட்டி விடலாம்னா நம்மள சிக்க வச்சு போடுறானே. இந்த பாருங்க. வாங்க சார். ஏண்டா டீ கடை வச்சிருக்கேன்னு பார்த்தா இந்த டீமுக்கே எல்லாமே நீதானா? என்ன இது சின்ன பிள்ளைமா அழுதுகிட்டு? கண்ணை தொடச்சிக்க, மனசு தேடிக்க, வண்டியில போய் ஏறி உட்காரு. நான் பின்னாடியே வரேன். நர்ரா
முதலாளியே நீதான். நீ கலங்கலாமா? தென் பாருண்ணே, நீ போய் உட்காரு. இந்த தொழில இதெல்லாம் சகஜம்ண்ணே. நான் வந்து உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேண்ணே. டேய், என்ன பட்டி பண்ண அடிக்காது, நான் வரேன் சார். ஐயோ ஐயோ டவுசரு கிழிஞ்சிருக்குண்ணே. டவுசர் மட்டுமாடா கிழிச்சா? மொத்தத்துல எல்லாத்தையும் கிழிச்சிட்டோனா விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். இந்த கையாலே அவன் அடிச்சு கொல்லாம. எப்படிண்ணே இப்பவே இந்த 2 கையும் விளங்காம போயிடுச்சுண்ணே. சந்தோஷம், 2 கையும் நல்லா இருக்குன்னு சந்தோஷம். கையெடுத்து உள்ள கை விட்டுட்டு போறாரு. நான் ஒரு ஐடியா பரைட்டா. பர எங்கன ஸ்கெட்ச் போட்டு கொண்டா எங்கன உண்ட ஐடியா? நேரம் காலம் குறிச்சு வையுங்கடா. அவனை எங்க எப்போ எப்படி போட்டு தள்ளணும்னு நான் சொல்றேன். சத்யா! டேய், எது எப்படியோ நான் நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஐயா, நீங்க செய்யற வேலை வெளியில தெரிஞ்சது. ஒரு பக்கம் பாண்டி, ஒரு பக்கம் சத்யா அடிச்சு ஓட விட்டுருவாங்கய்யா. வீட்டையே பிரிச்சு மேய்ச்சிருவானுங்கய்யா. எதுக்கு அடிக்கிறீங்க? நீ சொல்றத பார்த்தா நடக்க போறத சொல்ற மாதிரி தெரியலையே. நடக்கணும்னு சொல்ற மாதிரில சொல்றேன். ஏய், இனிமே அந்த சத்யா பையல என் தங்கச்சி முன்னாடி அசிங்கப்படுத்தணும்டா. நடக்கிறத கூட இருந்து பாருங்க. அஞ்சலி, அம்மா, எப்படிமா இருக்க? பாத்து ரொம்ப நாளாச்சு. சத்யா எப்படி இருக்காருமா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. அது ஏமா கேக்குற? எப்ப பாரு சண்டை சச்சரவு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டுகிட்டு வரான். இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நிம்மதியே இல்ல. நான் வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கலான்னு வந்தம்மா. வாங்கிட்டு போறேன். எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லம்மா, நானும் வரேன். ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்க வந்தேன், அவ்வளவுதான். அப்படியே வா போலாம். என்ன விலை விக்குது? வணக்கம்மா. நீங்க சத்யா ஐயாவோட அம்மா தானே? ஆமா, நாங்க எல்லாம் சத்யா ஐயாவோட அடியாட்கம்மா. ஆமாமா, நாங்க மட்டும் இல்லம்மா, இன்னும் 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்காமா? அதை கொடுங்கம்மா, நான் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வழிய விடு. பரவாயில்ல, கொடுங்கம்மா, பயப்படாம போங்கம்மா. இல்ல நம்ம ஆளு தான் உட்கார்ந்துருக்காங்க. போங்க போங்க. எப்படி இருக்கானு பாரு. இந்த கடைக்கு 4 பேர் தான் டீ குடிக்க வராங்க. இதுல பால்காரனையும் காணா. என்ன பண்றது? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுமா. இந்த வாராப்புலதான் தெரியுது. பாப்போம். ஏப்பா சத்யா, ஏன் லேட்டு? சைக்கிள்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சுனா அதான் லேட் ஆயிடுச்சு. ஏப்பா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? என்ன இதுக்கு பேரு சைக்கிளா? நீங்க மட்டும் மனசாட்சியே இல்லாம இத்தனோண்டு வடைய 3 ரூபாய்க்கு விக்கலையா? அது மாதிரிதான் கம்பெனி சீக்கிரத்தை வெளியில சொல்லாப்பா. இதெல்லாம் கம்பெனியாண்ணே? அப்புறம் என்ன, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா விஷயம்? சொல்லுப்பா. உங்களுக்கு அப்பப்ப டார்ச்சர் கொடுப்பானே மணி. ஆமா, அவன் ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டானே. வரும்போதுதான் பார்த்தா அவனை ஜீப்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்ற? என் வவுத்துல பாலை வளர்த்துட்டப்பா. அந்த வாழைப்பழ தர வீட்டுக்கு எடுத்துட்டு போப்பா. வேண்டாம், நான் கொடுத்த பால் காசு கொடுத்தா போதுன்னு. இந்த கடையவே நீ வச்சுக்கப்பா. அந்த வாரே அந்த கண்கொள்ளா காட்சியை பாட்டு ஓடியாந்துரு.